ஒரு பக்கம் திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் கார் பந்தயத்திலையும் அதாவது கார் ரேஸ்லையும் கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அஜித்குமார். அந்த வகையில் சமீபத்தில் துபாயில் நடந்த 24H ரேஸில் அஜித்குமாரின் ரேசிங் அணி 922 போர்ஷே பிரிவில் 3வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருந்துச்சு. நம்ம நாட்டுக்கு அஜித்குமார் ரேசிங் அணி தேடி கொடுத்த ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் ரேசிங் அணி பெல்ஜியம் நாட்டில் ஸ்பா பிரான்ஸ் கோர்ஸ் சாம்ஸ் அப்படின்ற பந்தயத்தில் சமீபத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த பந்தயத்தில் அஜித்குமாரின் அணி 2வது இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்காங்க. அஜித்குமாரின் ரேசிங் அணி அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் 2வது இடமும் 3வது இடமும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அவருடைய ரசிகர்களை மட்டும் இல்லை, இந்திய மக்களையுமே பெருமைப்பட வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய மோட்டார் விளையாட்டுக்கு ஒரு பெருமையான தருணம். பெல்ஜியத்தில் ஸ்பா பிரான்ஸ் கோர்ஸ் சாம்ஸ் பந்தயத்தில் அஜித்குமார் மற்றும் அவரது குழுவினர் குறிப்பிடத்தக்க P2 போடியம் ஃபினிஷ் செய்தனர். உலகளாவிய பந்தய அரங்கில் ஆர்வம், விடாமுயற்சிக்கு இது ஒரு சான்று அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. கார் பந்தயத்தில் வென்றதை கொண்டாடும் அஜித்துடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பலரும் அஜித்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.